அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரித்தன்யாவுடைய கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டு வெல்லும். இந்த கூற்று இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் எந்தளவு உண்மை என நம்புகிறீர்கள் நண்பர்களே? பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. நிறைய பணத்தை செலவு செய்து ரித்தன்யாவுடைய கணவர் கவின், மேலும் சித்ரா அவருடைய தாயார், தந்தை ஈஸ்வரமூர்த்தி அனைவரும் திட்டமிட்ட சதியை செய்து ஒரு அப்பாவி பெண்ணை கொன்று அந்த அழகிய இளம்பெண் தனது திருமணமான 78வது நாளிலே உயிரை நீத்தார். அந்த உயிர் இறப்பதற்கு முன்பாக மிகவும் தெளிவாக தன்னுடைய இறுதி வாக்குமூலத்தையும் பதிவிட்டு உலகம் முழுக்க வாய்ஸ் நோட்டில் எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த எவிடன்ஸ் வச்சு பார்த்தாலே போதும், வரதட்சணை கொடுமை, உடல் ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டேன், மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டேன் என்று மிக தெளிவாக அந்த குழந்தையை சொல்லியிருக்கிறது. இவர்கள் எல்லாம் மனித மிருகங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விட்னஸை வச்சு அவங்கள வரதட்சணை கொடுமையினால் டொமெஸ்டிக் வயலன்ஸ் 484 செக்ஷனில் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் அந்த வழக்கு வாதாடப்பட வேண்டும். பெயில் கொடுக்கல, நல்ல விஷயம். மாமனார், மாமியார், மேலும் கவின் மூன்று பேரையுமே அரெஸ்ட் பண்ணி திருப்பூர் ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சொந்தக்காரர்கள், கவினுடைய சொந்தக்காரர்கள் நிறைய ஊடகங்களில் நண்பர்களை வைத்துக்கொண்டு பணத்தை செலவு செய்து முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை மறைக்க பார்க்கிறார்கள். என்னுடைய முதல் கூற்று அதுதான். கவனமாக கேளுங்க. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உடல் ரீதியாக கவின்குமார் செய்த கொடுமைகள் புலப்பட வரும். அதில் சில ஊடகங்களில் நெருப்பு காயங்கள் இருப்பது போன்று சொன்னார்கள். அதன் பிறகு அதை மறைத்து எந்த காயம் இல்லை, அதற்கு புறம்பாக, தர்மத்திற்கு புறம்பாக அவர்களுக்கு இருவர்களுக்குள் உள்ளரை எந்த விதமான தாம்பத்தியம் நடக்கவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக நிறைய யூடியூப்பில், ஊடகங்களில் பரவி பேசப்படுகிறது. அதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். பிரேத பரிசோதனையை அஃபிஷியல் ரிப்போர்ட் இன்னும் வெளியில் வரல, நீங்கள் யாரும் அதை நம்பாதீங்க. கவின்குமார் வீட்டார் செய்யக்கூடிய சதி, அவனை எப்படி நம்ம எல்லாரும் ஒன்று இணைவோம். இந்த பெண்ணுக்காக, நமது உடன்பிறவா சகோதரி ரித்தன்யா அவர்களுக்காக நாம் போராடுவோம், கடைசி வரை போராடுவோம். இன்னொரு ரித்தன்யா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ரித்தன்யாவுடைய மறைவு ஒரு நன்றான பாடமாக அமைய வேண்டும். மற்ற கொடூரமான மனித மிருகங்களுக்கு நாம் மரண தண்டனை அளித்து இத்துடன் இந்த ரித்தன்யாக்கள் செய்யக்கூடிய இந்த கொடுமைகளை நாம் நிறுத்துவோம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார் பாரதியார். அது போன்று நாம் இந்த மடமையை கொளுத்துவோம். சரி, இப்போ கேஸ்க்கு வருவோம். இப்போது ஃபஸ்ட்டு விட்னஸஸை எப்படி உடைப்பது என்று அவர்கள் காங்கிரஸில், அவங்க தாத்தா காங்கிரஸில் மெம்பராக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்கிறாரு. அதனால் காங்கிரஸ், மேலும் ஆளும் கட்சி இவர்களுடைய தயவால், கமிஷனருடைய தயவால் தன்னுடைய பணபலத்தை செயல்படுத்தி, மேலும் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ரித்தன்யாவுடைய வழக்கை முதல்ல ஒத்தி வைப்பதற்கான ஒரு பிளானை பண்ணுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போஸ்ட்போன் பண்ண முடியுமோ அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வராது. ரெண்டாவது, அந்த டைமில் இவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்கள் மூலமாக பணத்தை கொடுத்து, இப்போ நீங்கள் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறோம் என்று நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, ஃபோனு, இது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி எந்த அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கமிஷனர் அவர்களே, தயவு செய்து அவங்க கவின்குமார் குடும்பத்தினர் சொத்து மதிப்பு எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணி, எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வங்கி கணக்குகளை எல்லாம் முடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் அவருடைய சொந்தக்காரர்கள் யாரையும் பார்க்க விடாதீங்க. இவங்க எல்லா விட்னஸையும் உடைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. முதல் கட்டமாக எப்படி நான் சொல்கிறேன்னா, அதுக்கு ஆதாரப்பூர்வமான ப்ரூஃப் 3 வீடியோக்கள் தினமும் ஒரு வீடியோவாவது வெளிவருகிறது. அதாவது, நாங்கள் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து கார் கேட்கவில்லை என்பது போலவும், 70 லட்ச ரூபாய் வோல்வோ காரை அவர் தந்தையாரே வாங்கி கொடுத்தார் என்பது போலவும் நாடகமாடி வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, கவின்குமார் ஒரு திருடன், அவன் இந்த மாடல் வேணும் என்ற அளவில் கேட்டிருக்கான் என்பதை ரித்தன்யாவுடைய தம்பி அவர்களே ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவங்க டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் டிமாண்டட் டவுரி ஹராஸ்மெண்ட், வரதட்சணை என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
செகண்ட் பாயிண்ட், 15 நாட்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அவளை துன்புறுத்துதல் செய்திருக்கிறார்கள். அதற்கான ப்ரூஃப் நிச்சயமாக போஸ்ட்மார்ட்டத்தில் கிடைச்சிருக்கு. அதை இன்னும் வெளியிடலை. அதை இவர்கள் மறைக்க பார்க்கிறார்கள். எவ்வளோ கோடி செலவு பண்ணினாலும் கூட அதை மறைக்க பார்க்கிறார்கள். தயவுசெய்து அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். எப்பொழுதுமே தர்மம்தான் வெல்லும். இந்த மாதிரி கயவர்களை நாம் தூக்கிலிட வேண்டும். அவர்களை இனி குலம் வரக்கூடாது. உலகத்திற்கு வெளியிலே வரக்கூடாது. அந்த மாமியாரை முதல் தூக்கில் போட வேண்டும். அவள் கொடுத்த இடத்தில்தான் கவின்குமார் 27 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு லைசன்ஸ் கையில் இருந்ததுனால தன்னுடைய மனைவியாக ஏற்று வந்த ரித்தன்யாவை உடல் ரீதியாக துன்பம் கொடுத்திருக்கிறான். ஒரு நாள் கூட அவளை தூங்க விடவில்லை என்று அந்த பெண்ணை சொல்லியிருக்கிறாள். தன்னுடைய தாயார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது நன்றாக இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு இரவு முழுதும் அவளை துன்புறுத்தியிருக்கிறான். அதற்கான தடயம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அதை இவங்க மறைக்காமல் இருந்தால் சரி. மூன்றாவது, இதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மாமனார் வரதட்சணையை காரணம் காட்டி எவ்வளோலாம் துன்பம் கொடுத்துருக்காரு. நீ உங்கள் அப்பா நீ திரும்ப போய் பேசினேன்னா, நீ வாழா வெட்டி அவங்க வீட்டுக்கு போனேன்னா உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல வந்துடுவார். ஏற்கனவே அவர் இதய நோயாளி என்றெல்லாம் சொல்லி அவளை பயமுறுத்தியிருக்கிறார். மேலும் அவளை பேச விடாமல் செல்ஃபோனை எல்லா நம்பர்ஸ்லாம் டெலீட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கட்டுப்படுத்தி அந்த காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்கிறார்கள். ஸோ அதற்கு இப்போ சொல்கிறாங்க ஒரு பதில், நாங்கள் காம்பவுண்ட்லலாம் வச்சில்ல, அந்த பெண் தான் கார் அடிக்கடி எடுத்துகிட்டு போவா அப்படின்னு. அந்த குழந்தை கோவிலுக்கு போவது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க கோவில் போகிறதுக்கு மட்டும் அந்த உரிமம் கொடுத்துருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஸோ மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் பேச முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. உணவு அருந்துவதிலிருந்து கூட, சாப்பாடு என்ன சாப்பிட வேண்டும் என்று கூட அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது இந்த குழந்தைக்கு ரித்தன்யாவுக்கு ஒரு திகைப்பு. ஒரு மனித மிருகங்களாக உலவி வரும் கவின்குமார் மற்றும் அவர் குடும்பத்தினர், தாய் தந்தையினர் மூவருமே ஒரு திட்டமிட்ட ஒரு பிளான்டு ஆக்ஷன், திட்டமிட்ட ஒரு கொலை தான் இது. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணை வரதட்சணை கேட்க வேண்டும், அதிலிருந்து பணம் சம்பாதிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வெட்கமே இல்லாமல் அந்த கவின்குமார் போய் கேட்டிருக்கான், எனக்கு 100 கோடி ரூபாயில் எனக்கு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ அந்தளவுக்கு டிமாண்ட் பண்ணுறான்னா அவனுடைய மனநிலையில், நான் பெண்ணுக்கு எந்த கொடுமை இழைத்தாலும் அவள் வெளியில் சொல்ல மாட்டா, நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதுதான் அவனுக்கு அந்த மாமியார், அதாவது ரித்தன்யாவுடைய மாமியார் சித்ராதேவி அவர்கள் தன்னுடைய பையனுக்கு அவளை கொடுமை செய் என்று அவர்கள் சொல்லியிருக்கார்கள். இந்த வாக்குமூலத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன். அவனை 2 அடியை போட்டு கவின்குமாரை உள்ள தள்ளி பூட்ஸ் காலை வச்சு உண்மையை கேட்டால் தெரிஞ்சிடும், இல்லை லைட் டிடெக்டர் வச்சு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த உண்மை ஈஸியாக தெரிஞ்சிடும். அவனை தூண்டி விட்டது அவங்க அபெட்மெண்ட் டு சூசைட் என்று சொல்வார்கள். அந்த பெண்ணை சூசைடுக்கு தூண்டி விட்டவன் கவின்குமார் ஒன்று, இரண்டாவது அவனுடைய தாய் சித்ராதேவி. இவங்க 2 பேருமே தண்டனைக்கு உட்பட்டவர்கள் தான், தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். மேலும் அவங்க மாமனார் 3 பேருமே. இப்போது எனது ஊடக நண்பர்கள்கிட்ட ரொம்ப அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், தர்மத்துக்கு புறம்பாக போகாதீங்க. உங்களுக்கும் குழந்தை இருக்குது, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, இல்லை ஆண் குழந்தை இருக்குது, உங்களுக்கு மருமகளாக வரக்கூடியவங்களும் ஒரு பெண் தான். தயவு செய்து இந்த கேஸில் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம், ஒரு பெண்மைக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இது ஒரு பெண்ணுன்னு நான் பார்க்கல, ஒரு என்டையர் சமூகத்துக்கு அழைக்கப்பட்ட அநீதி என்று தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பொறுப்பு இல்லாமல் ஜேர்னலிசம் என்பது ஒரு நேர்மையான விஷயத்தை உங்களுடைய வழியில் நீங்கள் முறையிடணும், அதை சொல்லணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் ப்ராப்பர் ஜேர்னலிசம். ஸோ இதில் ஒரு வழக்காடு மன்றத்தில் நீங்கள் பேசுவது போல் தெளிவாக கொடுக்க வேண்டும். அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சில ப்ரூஃப்ஸ் கொடுக்கணும். அன்பு கூர்ந்து நான் வேண்டிக் கொள்வது ஒன்று தான், ரித்தன்யாவுடைய கேஸை, விட்னஸை ஏமாற்று வேலை செய்பவர்கள் அத்துணை நபர்களும் தண்டிக்கப்படுவார்கள். ரித்தன்யாவுடைய ஆவி, ஆன்மா அவர்கள் வீட்டில் தான் இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த குழந்தை உக்கிரமாக இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் தவறு செஞ்சிடாதீங்க, உங்களையும் தாக்கும் என்று தான் நான் சொல்லுவேன். இது ஒரு சூப்பர்ஸ்டிஷன், இது ஏதோ மிகைப்படுத்துதல் என்று நினைக்க வேண்டாம். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக நண்பர் ஒருத்தர் பேசுவதை நான் கேட்டேன். கோஸ்ட் பாக்ஸ் என்கின்ற ஒரு கருவியை வைத்து, அது ஒரு விஞ்ஞான கருவி, அதில் ஒரு ஃப்ரீக்குவென்சி மேட்ச் பண்ணும். ஒரு எஃப்எம் ரேடியோ போலன்னு வச்சுக்கோங்களேன், 93.5ன்னு சொன்னீங்கன்னா அதில் உங்களால் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ப இருக்கக்கூடிய அலைச்சூழல் உங்களுக்கு கேட்கும். அப்போ அந்த ஆன்மாவுடைய அந்த பேச்சு ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேயில் வருது. ஒரு குரல் கொஞ்சம் தெளிவாக இல்லை, மற்றபடி அந்த பேச்சை இன்டர்பிரேட் பண்ணி இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு எழுத்து வடிவில் அவர் காமிக்கிறார்.
அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தேன். கிட்டத்தட்ட 25 நிமிடம் இருக்கக்கூடிய வீடியோ. அதோடைய சுருக்கமே தான். உங்களுக்கு ஏற்பட்ட அநீதி உண்மையா என்று கேட்டார். அதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை, நான் வாழ்க்கையின் முடிவுக்கே சென்று விட்டேன் என்று அவர் சொன்னார். கடைசி வாக்குமூலம் என்ன சொன்னாங்களோ அதை தான் அந்த பதிவிலையும் சொன்னாங்க. மேலும் காஃபி விஷன் என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது என்ன மீன் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு புரியல, ஒரு கேள்விக்குறி மாதிரி வந்தது. அதற்கு பிறகு 1 மணி நேரம் போராட்டம், அதாவது காருக்குள்ளே ஒரு போராட்டம் ஏதோ நடந்திருக்கு. ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் ரொம்ப எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு, ஒரு போராட்டம் இருந்தது, யாருடனும் பேசிகிட்டு இருந்தேன் என்று சொன்னார்கள். அதுக்கு அந்த நபர் கேட்குறார், கதிர் அவர் பேர். அவர் கேட்குறார், அந்த கோஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய ரத்தன்யாவுடைய ஆன்மாவுக்கிட்ட கேட்கிறார், நீங்கள் உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னுடைய தாய் தந்தையினருக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மேலும் இதை போன்ற தவறான ஒரு செயலை செய்யாதீங்க. இது முடிவு இல்லை. என்ன நடக்குதுன்னா, என்னுடைய ஆன்மா எந்த நிலையில் இருக்கு என்ற ஒரு அடுத்த கேள்வி வைக்கிறார். அதுக்கு ஒரு கட்டுண்ட நிலையில் தான் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என்னுடைய முன்னோர்கள் ஆன்மா கூட தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, ஆத்திகமாக இருந்தாலும் சரி, நான் கொஞ்சம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நான் கேதர் பண்ணி தான் எல்லாம் பேசுவேன். அவர்கள் சொன்ன அந்த கோஸ்ட் பாக்ஸ் உண்மை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை நான் ரிசர்ச் பண்ணும்போது இது போன்ற கருவிகளை வெளிநாடுகள்லேயும் மேலை நாடுகள்லேயும் அதை நிறைய ரிசர்ச் பண்ணி ஆன்மாவிடம் பேசுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. சமீப காலமாகவே ஒரு 5-6 வருடமாகவே பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு ஒய்ஜா போர்டு என்கின்ற ஒரு போர்டில் வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 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 மேலே ஒரு கப் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த கப் நகரும். இப்போ இந்த விஷயத்தில் டிஜிட்டல் டிஸ்பிளேயில் வரக்கூடிய இந்த கோஸ்ட் பாக்ஸுக்குள்ளே அது பேசுது அப்படின்ட்டு சொல்கிறார்கள். அது ஒன்றும் இல்லை, அது ஒரு அலைச்சூழல், அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி பேசுது என்று சொல்கிறார்கள். அதுவே நண்பர்களே, இது எல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஊடக நண்பர்களுக்காகத்தான் இந்த பதிவு. தயவு செய்து பணத்தை வாங்கி கொண்டு தவறான அதர்மத்தின் வழிக்கு செல்லாதீங்க. கவின்குமார் குடும்பத்தோடு எந்த தொடர்பும் வேண்டாம். அவன் ஒரு அயோக்கியன். இந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது என்னென்ன கொடுமைகள் செய்திருக்கிறாங்க. இது உங்களுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரியாக நினைத்து, அவளை ஒரு முறை நினைந்து பார்த்து, அவருடைய குரலை கேட்கும் பொழுதே எனக்கு மனதில் ரொம்ப மிகவும் வேதனையாக இருந்தது. சொல்லணும்னா துன்பமாக எனக்கும் இருந்தது. 2 நாட்களுக்கு மேலாக ஒரு தூக்கமும் எனக்கு அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையினால் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். மற்றபடி எனக்கு அந்த குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உடன்பிறவா சகோதரி என்பதே உண்மை. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் எனது ஊடக நண்பர்கள்கிட்ட நான் சொல்லிக்கொள்வது மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். தயவுசெய்து பொய்யான செய்திகளை பரப்பாதீர்கள். அது தப்பு, அது ரொம்ப தப்பு. அதர்மத்தின் வழி செல்லாதீர்கள். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும். இதை மனசில் வச்சுக்கோங்க. கலியுகத்தில் கிருஷ்ணர் அவங்க உள்ள தாக்குவார். அந்த ஆன்மாவுக்கு சக்தி இருக்குது என்பது உங்களுக்கு தெரியணும். எந்த நிலையில் என்று இருக்கிறது என்று கேட்டது, உக்கிரமாகத்தான் இருக்கிறேன், நான் கோபமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த குடும்பத்தை எப்படியாவது கவின்குமார் அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். இன்றைக்கோ நாளைக்கோ, இல்லை 1 மாதம் கழித்தோ, இல்லை 6 மாதம் கழித்தோ வழக்கு எப்படியும் வரும், விசாரணைக்கு வரும். விட்னஸ் எல்லாமே அவனுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. அவன் அந்த ஒவ்வொரு விட்னஸாகவும் எடுத்து பணத்தை செலவு பண்ணி அதை விட்னஸை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறது நல்லாகவே தெரியுது. அதற்கான ஒரு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அந்த குழந்தையை தவறாக எவ்வளோ பேச முடியுமோ பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறுங்க. ஒரு இறந்து மறைந்த அந்த ஒரு குழந்தை, ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பற்றி அவதூறாக யார் ஒரு மாமா பையன் இருக்கான், இவங்களுக்கு ஒரு நட்பு இருக்குது, இப்படியெல்லாம் அவதூறாக பேசுகிறத நிறுத்துங்க. உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கடைசி வார்னிங். இனியும் நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் ரத்தன்யாவுடைய ஆன்மாவால் தண்டிக்கப்படுவீர்கள். சட்டம் தன் கடமையை செய்யும் என்று கூறி உங்களை நான் ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கிறேன். தயவுசெய்து அதர்மத்தின் பக்கம் மட்டும் போகாதீங்க. உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், மருமகள் வருவாங்க, இல்லை மகள் இருப்பா, அந்த மாதிரி, இல்லை அக்கா தங்கையோடு இருப்பீங்க. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொண்டு செல்லுங்கள். தவறான விஷயத்தை பதிவிடாதீர்கள். நான் உங்கள் நியாயத்துக்காக போராடுகிறோம். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ரத்தன்யாவுக்கு ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் போட்டுருங்க. அவருடைய ஆன்மா அமைதி அடையட்டும் என்று எல்லாரும் பிரார்த்திப்போம். ஒரே ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி தவித்து கொண்டிருக்கும் ஆன்மாவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு குறையும் இல்லை, உங்களுக்கு நீதி கிடைக்கும், நீங்கள் சாந்தி அடைக்கும் சொல்லிவிட்டு ஓம் சாந்தி சாந்தி என்று சொல்லுங்கள். அந்த குழந்தைக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு கடமை, என்னது உடன்பிறவா சகோதரர் சகோதரியர் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நீங்கள் இந்த ஒரு கடமையை செய்யுங்க, அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும். நம்ம இருக்கக்கூடிய எல்லா சட்டத்தையும் நம்ம பார்த்து எப்படியாவது இந்த சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு நீதியை இந்த குழந்தைக்கு வாங்கி தருவோம் என்று நாம் இன்று உறுதி செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.